அப்பா இந்த பக்கம் போலீஸ். இப்ப நம்ம எங்கேயாச்சும் தப்பிச்சு ஓடினோம். கமான். நான் வர மாட்டேன். ரோசி, எதுக்காக என்ன இப்ப கூப்பிடுறீங்க? ஆபத்து எனக்கு மட்டும் இல்ல ரோசி, அந்த கொலைகார உன்னையும் கொல்ல போட்டிருக்கான். அவ்வளவுதானே? உயிரோட இருந்து நான் என்ன சுகத்தை கண்டேன்? உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா? முதலிரவு அன்னைக்கு எல்லாரும் இன்ப கதை எழுத துவங்குவாங்க. ஆனா நீங்க அன்னைக்கே நம்ம துன்ப கதை எழுத தொடங்கிட்டீங்க. குடும்ப கதை எழுத வேண்டிய நீங்க குற்றவாளி கதை எழுத தொடங்கிட்டீங்க. திண்ணையில இழுத்துக்கிட்டு கிடக்கிற பணமா வாழறதை விட பட்டுன்னு ஒரே அடியா போயிடுறது நல்லது இல்லைங்களா? ரோசி, நான் திக்கு தெரியாத காட்டில் அறிஞ்சுக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் எனக்கு விலை மதிக்க முடியாத அன்பு பொக்கிஷத்தை கொடுத்திருக்காரு. அதை என் இதயத்துல பத்திரமா பூட்டி வச்சிருக்கேன். என் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அதோட கண்ணில் தண்ணி வடிஞ்சா என் இதயத்துல ரத்தமே வடியும். அது புரிஞ்சுக்காம பேசாத. வாழ்க்கை நான் என்னங்கிறத நீங்க தான் இன்னும் புரிஞ்சுக்கல. ரோசி, இப்ப பேச நேரம் இல்ல. பொறுப்படு. அவசியம் நான் உங்க கூட வந்துதான் ஆகணுமா? மை காட், எஸ். அப்படின்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னது? இனிமே நீங்க அந்த சிவராமன் வீட்டு பக்கமே போக கூடாது. பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை அடியோட விட்டுடணும். அதை தவிர வேற ஏதாவது இருந்தா கேளு. மனுஷனுக்கு மனுஷன் தவறு செஞ்சுட்டு அதுக்கு தண்டனையும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் சட்டம் எதுக்கு? நீதிமன்றம் எதுக்கு? எல்லாத்துக்கும் மேல கடவுள் எதுக்கு? இங்க பாருங்க, நீங்க அவரை கொண்டு உங்க பழியை தீர்த்துக்கிறதுனால உங்க கொலவெறி அடங்கலாம், உங்க ஆத்மாவை சாந்தி அடையலாம். அதோட உங்க மனைவி மக்களோட ஆவி அடங்கிடுங்கிறத மறந்துடாதீங்க. பிளீஸ், நாழியாச்சு, சத்தியம் பண்ணுங்க. பிளீஸ், சத்தியம் பண்ணுங்க. எங்க பார்த்தேன்? இதான் சார் வந்தான். பார்த்தோம் சார். என்னால நடக்க முடியல. போய் சொல்றேங்க. தெரியுமா, வேணும்னா நான் தூக்கிட்டு வரேன். வேண்டாம், நானே வரேன்.
கர்த்தர் இப்படி சோதிப்பாருன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கோம்ல. என்ன சேர்ந்து ஒண்ணுமே புரியலையே. கவலைப்படாதீங்க, கொஞ்சம் வெந்நீர் கொண்டு வர முடியுமா? கொண்டு வர கொண்டு வர. ரோஜி, என்னமாச்சு ரோஜி? ஏன் அதிர்ச்சி அடைகிற? நீ சந்திர மண்டலத்துக்கே போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். இந்த விருந்து ரெடியா இருக்கு. வேண்டாம் சரவணா, வேண்டாம். உனக்கு விருந்து கொடுக்கறதுக்காகவே நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். வேண்டாம் சொன்னா எப்படி? அடுத்த கட்டம். என்ன ஆச்சரியம் பாத்தியா? எந்த பச்சைக்கால எங்க அப்பா அடிச்சு கொன்னையோ அதே பச்சைக்கார எடுத்துக்கிட்டு உன் கதை முடிய நேரத்துக்கே வந்திருக்கையே. அதான் விதி. என்ன விட்டு இனிமே உன் வம்புக்கே வரமாட்டேன். இதுவரைக்கும் நீ செஞ்ச அக்கிரமத்துக்கும் கொடுமைக்கும் என்ன பதில்? உன்னால சொல்ல முடியாது. நீ ஒரு அபாயக்குறி, நான் ஒரு ஆச்சரியக்குறி. இன்னைக்கு வாழ்க்கைக்கே முற்றுப்புள்ளி வைக்க போறேன். சரவணா, நான் உன் சித்தப்பா இல்லையா? ஒரே ரத்தம் இல்லையா? அந்த ரத்த பாசம் எங்க அப்பாவை கொள்றப்ப எங்க போச்சு? உன்னை எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தானே இந்த புலி பச்சையை குத்திக்கிட்ட. ஆமா. ஏய் தம்பி, நம்ம குடும்பம் இவரால பாதிக்கப்பட்டுருச்சுன்னு நீ இவரை பழி வாங்க துடிக்கிறியே. ஆனா நீ செஞ்ச தப்புக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு அப்பாவி அநியாயமா தூக்குல தொங்க போறானே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? முருகா, தயவு செஞ்சு கொடுப்பாமங்கிறது போயிடு. மாட்டேன், நான் தனியே போக மாட்டேன். நீ என் கூட வா. உன்னை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் போறேன். அது உன்னால முடியாது. என்னால எதுவும் முடியாதுன்றா இது வரைக்கும் நான் கோழையா இருந்தேன். ஆனா இப்ப எதையும் செய்ய முடியுங்கிற தைரியத்தோட தான் வந்திருக்கேன். சரவணா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தன்ராஜுவை நீதான் கொலை பண்ணுங்கிறத போலீஸ்ல வந்து சொல்லிடுப்பா. முருகா, முதல்ல இவரை கொண்டு குழியில இறக்கிட்டு அதுக்கப்புறம் எங்க கூப்பிட்டு வர்ற? இப்ப வரைக்கும் ஒரே விடு. முடியாது. உன்னை ரத்தக்கரை படிஞ்ச கையோட கூட்டிட்டு போறதுக்காக நான் வரல. சரவணா, சரவணா, நாம நல்ல சிவத்தோட பிள்ளைங்கப்பா. நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்ட குடும்பம் நம்ம குடும்பம். அநியாயமா ஜம்பு சாக இல்லாமா? பாப்பா வந்து உண்மையை சொல்லிடுப்பா. பாப்பா, யாரை ஏமாத்த பாத்துக்கிட்டு இருக்க? சரவணா, சரவணா, அவரை ஒண்ணும் பண்ணாத.
சரவணா சொன்னா கேளுப்பா. சரவணா சரவணா காலையில ஜம்புவை தூக்குல தொண்டு விட போறாங்க. வந்து உண்மையை சொல்லிட்டு போறோம். என் லட்ச தெய்வத்தை வெங்க விட மாட்டேன். சரவணா சரவணா அவரை விட்டுருப்பா. சொன்னா கேளுப்பா. நேரமாச்சு போறவா. சரவணா மரியாதையா சொன்னா நீ கேட்க மாட்டேன். சொன்னா கேளு. அம்மா போக மாட்டேன். ஆடுறா என்ன எவ்வளவு வேணாலும் ஆடுறா. சரவணா உன்னை கை எடுத்து கும்பிடுற. ஜம்பு எப்படியாவது காப்பாத்துப்பா. போக மாட்டேன். ஐயோ சரவணா வேணாப்பா. சரவணா சரவணா